வாங்க நாங்கள் கோதுமை மாவு பலகாரம் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்க, நான் அரை கப் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இதோட சேர்த்துடலாம். இதை சேர்த்து இதை வேறையா வச்சிடலாம். இந்த மாதிரி கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. அதை சேர்த்துக்கிறங்க. நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதோட எள்ளு சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து எள்ளுக்கு பதிலாக ரவையும் கொஞ்சம் ஒரு 2 மேசைக்கரண்டி மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு வெல்லத்தை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சி விட்டு நல்லா கரையிறதுக்கு இருந்தால் போதும். பாருங்க, இந்த அளவு நல்லா எல்லாம் கரைஞ்சிட்டு இப்போ நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் இதை இப்படி சல்லடை ஒன்று வச்சு இதை போட்டு எடுத்துக்கலாம், தூசி எதுவும் போகாமல் இருக்கிறதுக்கு. பாருங்க, அரைக்கரண்டி அப்ப சோடா அதோட கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்து நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் இதை இப்படியே மூடி வச்சிடலாம் 10 நிமிஷம். இந்த அளவு மாவு இந்த அளவு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவு எண்ணெய் சூடாயிட்டு உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி குழிக்கரண்டி எடுத்துட்டு இதை நாங்கள் போட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஊதி வருதுன்னு பக்கம் வேக விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்துலேயும் நாங்கள் செய்து எடுத்துக்கலாம். வாங்க, இப்போ நாங்கள் இதெல்லாம் செய்தாச்சு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி இருக்குன்னு நீங்களும் இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஒன்று சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கு.